சிறுவன் கமல் எப்போதும் தன் தந்தையின் அறிவுரையை கேட்காமல் போவான். தந்தை, மகனே, தேர்வு வரவிருக்கிறது, தினமும் சிறிது படித்து வா என்றார். என்றாலும் அவன் பாடங்களை கவனிக்காமல் கைபேசியில் விளையாடிக் கொண்டிருப்பான். பக்கத்து நண்பர்களிடம் என் தந்தை சொல்வதெல்லாம் பழைய மந்திரம் மாதிரிதான், இப்போ யாரும் அவ்வளவு கேட்பதில்லை என்று சிரித்துக் கொள்வான். ஆனால் தேர்வு வந்தவுடன் அவன் கையில் புத்தகம் இருந்தாலும் மூளை வெறுமையாக இருந்தது. ஒரு கேள்விக்கும் சரியாக எழுத முடியவில்லை. நண்பர்கள் எழுதி கொண்டிருப்பதை பார்த்து அவன் மனசு கலங்கியது. வீட்டிற்கு திரும்பும்போது முகத்தில் தோல்வி தெரிந்தது. அப்பொழுது தந்தை, நான் சொன்னது உன்னை கட்டுப்படுத்த அல்ல, உன் எதிர்காலம் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அன்பாக சொன்னார். அந்த வார்த்தை அவனுடைய மனதை முழுமையாக உலுக்கியது. பிறகு தினமும் தந்தை சொன்னதை நினைவில் வைத்து படிக்கத் தொடங்கினான். தந்தையின் வேலைகளுக்கு உதவியாகவும் இருந்தான். அடுத்த ஆண்டு தேர்வில் சிறப்பாக வெற்றி பெற்றான். அனைவரும் பாராட்டினர். அப்போதுதான் கமல் உணர்ந்தான், தந்தையின் சொல் மந்திரமல்ல, வாழ்க்கையை மாற்றும் மாபெரும் உண்மை. இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.